ஹாய், இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்த்துடலாமா? இனிமேல் நம்மளோட சேனலில் அடிக்கடி மினி விலாக்லாம் வரும், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே வந்துட்டு வீட்டில் நிறையா சாமான்லாம் இல்லை, பலசரக்கு சாமான். சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு கேரளா ஸ்டோர் இருக்குது, அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே இப்போ தான் டியூட்டிலேருந்து வந்தார். அவரையும் சீக்கிரமாக கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி கூட்டிகிட்டு போயிட்டேன். போகிற வழியிலே வந்துட்டு மோமோஸை பார்த்தாச்சு. மோமோஸ் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாம் ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு, அவர் வந்து சிக்கனு, நான் வந்து வெஜ்ஜு வாங்கியிருந்தேன். அப்புறம் பக்கத்தில் வந்துட்டு ஒரு சின்ன சவர்மா ஸ்டால் போட்டிருந்தாங்க. சரி வேணுமா அப்படின்னு கேட்டார். ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதை வந்து பார்சல் பண்ணியாச்சு. மோமோஸை மட்டும் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு நேராக வந்து கிளம்பியாச்சு கேரளா ஸ்டோருக்கு. கேரளா ஸ்டோரில் வந்துட்டு நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய பலசரக்கு சாமான் எல்லாமே அங்கே கிடைக்கும். அதனால் அங்கே போய் வாங்க போயாச்சு. உளுந்து, பருப்பு, அப்புறம் வந்துட்டு கொண்டக்கடலை, முட்டை, எண்ணெய் இதெல்லாம் அங்கே வாங்கியாச்சு. உளுந்து வந்து நம்ம ஊரில் வந்து வெறும் 90 ரூபா, ஆனால் இங்கே வந்துட்டு 140 ரூபா. விலைவாசி எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டு காய்கறி வந்துட்டு நாங்கள் இங்கே வாங்க மாட்டோம், மொத்த மார்க்கெட்டில் தான் போய் வாங்குவோம். அதை ஒரு நாள் நான் வீடியோ எடுத்து போடுறேன். அங்கே வந்துட்டு நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய வெங்காயம் 5 கிலோ 100 ரூபா அப்படி சொல்லுவாங்களா, அதே மாதிரி அங்கேயுமே அதே மாதிரி தான் இருக்கும். மற்றபடி தக்காளி இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காய்கறி எல்லாமே. போனால் மொத்தமாக போய் ஒரு ஃப்ரிட்ஜு வச்சுருந்தோம்னா மொத்தமாக போய் வாங்கி வச்சுக்குருவாங்க. நம்ம ஃப்ரிட்ஜ்லாம் வாங்கி வைக்கல, ஏன்னா நம்ம ஊர்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செகண்டில் போய் வாங்கிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாகவே வந்துட்டு கெட்டும் போயிடும். ஏன்னா பக்கத்தில் ஒரு கேரளா சர்ச்சு அவங்க அப்படி தான் வாங்கி வச்சுருந்தாங்க. 6000 என்னமோ ஃப்ரிட்ஜு வாங்கி வச்சுருப்பாங்க போல். அது வந்துட்டு சீக்கிரமாகவே கேடாயிருச்சு. அதனால் இவருமே வாங்குவோன்னு கேட்டாங்க. அதோட வேணாங்க, வாங்கி வீணாக தான் போகும். அது மட்டும் இல்லாமல் நிறையா செலவழிக்கணும். எதுக்கு அதுக்கு புதுசாகவே பிரித்து வாங்கிடுவோம், இல்லைன்னா அப்பப்போ காய்கறி வாங்கி யூஸ் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியாச்சு. சரின்னு அவருமே சொல்லிட்டாங்க. சொல்லி முடிச்சுட்டு அதோடு நாங்களும் நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததோடு கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு, அதை விளக்கிட்டு, ஏன் தெரியுமா இப்போ விளக்குறேன்னா, காலையில் நான் எந்திரிக்கும் போதே அவனுமே தம்பியுமே கூட எந்திரிச்சு வந்துடுவேன். ஸோ அதனால் லைட்டாக ஒரு பாத்திரம் சவுண்டு கேட்டாலே போதும், ஆள் எந்திரிச்சுவாப்பில். அதனால் சரி பாத்திரத்தை கழுவிட்டு தான் தூங்குவேன். அப்புறம் வந்துட்டு வாங்கிட்டு வந்த சாமானை எல்லாமே டப்பாவில் வந்துட்டு ஃபில் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் எண்ணெய் இதெல்லாம் வந்துட்டு அதுலேயும் ஊற்றி வச்சுட்டு, நாளைக்கு வந்துட்டு கொண்டக்கடலை குழம்பு வைக்கணுமேன்னு சொல்லிட்டு கொண்டக்கடலையும் கொஞ்சம் ஊற வச்சுட்டு பாலெல்லாம் காய்ச்சி வச்சுட்டு, அப்புறம் இவர் ஏதோ ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருந்தார். சரக்கு பாட்டிலில் வந்துட்டு மணி பிளான்ட் வாங்கி வைப்போம்னுட்டு. இவர் சரக்கு அடிக்க மாட்டார். ஏதோ ஸோ ஃபுல்லாக கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்த சவர்மாவை சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. இதோடு இந்த மினி விலாக் முடிஞ்சிச்சு. இன்னொரு நாள் வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். தேங்க்யூ, அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.